நான் இன்னைக்கு செய்ய போகிறது ஃப்ரூட் கஸ்டர்ட். அதாவது கஸ்டர்ட் பவுடர் வந்து எல்லா கடைகளிலையுமே கிடைக்கும். நான் வந்து இதுக்கு 750 ml மில்க் எடுத்திருக்கேன். இதை வந்து மில்க் வந்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா காய்ச்சிட்டு கஸ்டர்ட் வந்து 3 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் இதை வந்து நல்லா நம்ம பால்லையோ இல்லைனா தண்ணியிலையோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் என்னென்ன தேவையோ மாம்பழம், வாழைப்பழம், ஆப்பிள், மாதுளம்பழம், திராட்சை இது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் எனக்கு செய்ய போகிறது ஃப்ரூட் கஸ்டர்ட். தேவையான பொருட்கள் 750 ml வந்து மில்க் எடுத்துக்கலாம், 1 கப் சுகர், 3 டேபிள் ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர். இது வந்து எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம மாம்பழம், ஆப்பிள், மாதுளம்பழம், வாழைப்பழம். இது வந்து என்னென்னா இவ்வளோ போட வேண்டியதில்லை, நம்ம தேவையான அளவு இதில் வந்து கால்வாசி இருந்தாவே போதும். இந்த 750 ml மில்க்கு வந்து ஒரு 6 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது எல்லா பாலையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கணும். அதாவது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டே இருங்க. நல்லா கொதிச்சிருட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பால் கொதிச்சிட்ருக்கு. ஏன்னா இது ஆடையோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுவும் வந்து கலந்துடணும். கஸ்டர்ட் வந்து என்னென்னா நம்ம தண்ணி கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் இல்லைன்னா தண்ணி இந்த ரெண்டுலேயுமே நம்ம எது கூட வேணாலும் மிக்ஸ் பண்ணிடணும். அப்படியே வந்து போட்டோம்னா கட்டி மாதிரி ஆயிரும். நம்ம வந்து உள்ளே ஊற்றுறப்ப நம்ம வந்து நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கலக்கிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகிடுச்சு. அதே மாதிரி கஸ்டர்ட் பவுடர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோன்னே நல்லா திக்காகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போது பால் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இப்போ வந்து கஸ்டர்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் வந்து கலக்கி வச்சுக்கோங்க. இது அப்படியே நம்ம ஊற்றிட்டோம். சிம் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஏன்னா இது வந்து நல்லா திக்காகும். கட்டி பிடிக்காமல் இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஏலக்காய்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். போட்டுட்டா டேஸ்ட் வந்து டோட்டலாக மாறிடும் இந்த ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு. சுகரும் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸில் நிறுத்திட்டு நம்ம அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து இந்த டைமில் ஆறுறதுக்குள்ளே வந்து வாழைப்பழம், ஆப்பிள், மேங்கோ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து ஆக்சுவலாக இந்த மில்கோட வச்சுருக்கிறது ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பழம், ஆப்பிள், மேங்கோ, மாதுளம்பழம். இதை வந்து முதல்லையே கட் பண்ணி வைக்க வேண்டாம். இது வந்து லேட்டாக நம்ம எப்போ வந்து இது ஆறுதோ அந்த டைமுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சா போதும். ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டிங்கன்னா எல்லாமே கருப்பாயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணால், அதாவது கருப்பு இருக்காது அந்த ஆப்பிள் எல்லாமே. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பவுல் ஆட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு தேவைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சும் நம்ம வந்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரூட் கஸ்டர்டு ரெடி. ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. நான் ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.